Hi, hello friends. Welcome back to the course. Last few videosல வந்து நம்ம வந்து எக்ஸலோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதாவது சம்மேஷன், மினிமம் அண்ட் மேக்ஸிமம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸலோட ஆவரேஜ் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் மெத்தடை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஷார்ட்டஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போகலாம் வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம். அதுக்கு வந்து இப்போ இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பட்ஜெட் ஃபைல் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஆவரேஜ்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ஃபைன் பண்ண மாதிரி அந்த எக்ஸலோட ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் மூலமாக ஃபைன் பண்ண மாதிரி மேத் அண்ட் ட்ரிக்கில் அவைலபிளாக இருக்காது. மோர் ஃபங்க்ஷனில் வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் த ஆவரேஜ் ஃபங்க்ஷன் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒன் ஆஃப் த மெத்தட் இப்படியும் ஃபைன் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஃபங்க்ஷன் வந்து ஃபார்முலா பாரில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலன்ற பட்சத்தில் அதை வந்து நம்ம எப்படி பிடிக்கலாம்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம ஃபார்முலாஸ் பாரில் வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு நம்மளுக்கு வந்து ஹியர் தேர் இஸ் அன் ஆப்ஷன் டு ஃபைண்ட் சர்ச். ஓகேங்களா? சர்ச் ஃபார் த ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஆவரேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து தேவை. ஸோ ஆவரேஜ்னு நான் டைப் பண்ணிவிட்டு கோ கொடுத்தோன்னே வில் பி ஏபிள் டு எக்ஸல் வந்து நம்மளுக்காக அதை கொண்டு வந்து கொடுக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு, செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் ஃபங்க்ஷன்ஸோட ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னோட ரேஞ்ச் வந்து இங்கே தப்பாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் வந்து நான் மறுபடியும் மாற்றி செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரேஞ்சை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது என்னோட எக்ஸல் ஆர்குமெண்ட் வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுத்தா போதும். ஓகே கொடுத்தோன்னா என்னோட ஆவரேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து எக்ஸலோட ஆவரேஜ் மேக்ஸில் ஆவரேஜ் ஃபங்க்ஷன்ஸோட ஃபார்முலா தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். பட் இருந்தாலும் இன்னொரு தடவை ரீகால் பண்ணுறேன். ஆவரேஜ் ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல் டு டோட்டல். இப்போ சப்போஸ் இந்த 4 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 நம்பரோட டோட்டல் டிவைடட் பை டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4. ஸோ இந்த 4 நம்பரோட டோட்டல் வந்து நம்மளுக்கு வந்து 29,500 வருது. டிவைடட் பை 4, அதாவது டோட்டலாக இப்போதைக்கு 4 நம்பர் தான் இருக்குன்றதால டிவைடட் பை 4. சப்போஸ் இன்னொரு நம்பர் வந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 5 பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸலோட ஆவரேஜ் ஃபங்க்ஷன். சாரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் சொல்கிறேன், பிகினர் கோர்ஸ்ன்றதால. ஸோ இந்த மாதிரி இட் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் டு ஃபைண்ட் த ஆவரேஜ். அண்ட் செகண்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் ஈக்குவல் டு ஏவிஜி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு, சாரி ஐயோ மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. ஈக்குவல் டு ஆவரேஜின் ஃபுல்லாக தான் டைப் பண்ணணும். ஏவிஇஆர் போட்டு டேப் அழுத்தினாலும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஏவிஇஆர் அப்படின்னு போட்டு டேப் அழுத்துங்க. டேப் அழுத்திட்ட பிறகு இந்த ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணுங்க. ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் த ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஷார்ட்டஸ்ட் மெத்தட் தான், பட் இதுவே ரொம்ப நேரம் எடுக்குது. ஸோ பேர் வித் மீ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆவரேஜ் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தாச்சு. தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.